பாருங்க முருங்கை மரத்தரசில் மஞ்சளுக்கு பாடுபட வந்துக்கிறேங்க. வாய்க்கால் வந்து கொத்துக்கார எடுக்கிறாரு. நான் வந்து வாரத்தை வாய்க்கால் எடுத்து கட்டிட்டு அந்த தலைவிலேருந்து வாய்க்கால் எடுத்துகிட்டு சுற்றி வந்துட்டேன். பாருங்க இங்கே வந்து தண்ணி பற்றாக்குறன்றதுனால வாய்க்கால் வந்து சின்ன சின்ன வாய்க்கால் சின்ன சின்ன பாத்தியை போட சொல்லிக்கிறாங்க. அதை வச்சுக்கண்ணா அண்ணா இது வச்சுக்கோ. அதை வச்சுட்டா இங்கே இங்கே வருது தண்ணி பார்த்தா. சரி சரி இது வச்சுக்கோ. இது வச்சுக்க. ரெண்டே காலா இதில் எத்தனை 1 2 3 நீங்கள் கால் வச்சுக்கிறீங்களா? அதுதானே வரும். நான் இங்கே வச்சுக்கிறேன். என்ன சரியா போச்சு. நீ அதை வெட்டி விடு. அது மட்டும் ஒன்று மட்டும். பாத்திலாம் மாறுது வருது பாருங்க. இது மேலே சரியா போச்சு. இது மட்டும் தான் வெட்டினா பாருங்க. காலை வந்து நேர் பண்ணுறேங்க. நேர் பண்ணிவிட்டு இந்த சைடு வாய்க்கால் எடுத்து காட்ட போகிறேங்க. பாருங்க 2 பக்கமுமே வாய்க்கால். பாருங்க ஒரு வயல் முடிச்சாச்சு. பாருங்க தண்ணி இங்கே கொஞ்சம் பற்றாக்குறை, ஏகப்பட்ட மேடுன்றதுனால சின்ன சின்ன சிறப்பாக போட்டு 4 கால் 3 காலாக விட்டுக்கிறேங்க. நம்ம ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேமரம், அதனால் பெரிய பெரிய பாத்தியாகவும் நிறைய காலம் சேர்த்து விட்றோங்க. பாருங்க ஒரு வயல் முடிச்சாச்சு. 4 பேர் தான் வந்துக்கிறேங்க. இதுக்குமே இன்னொரு வயல் அந்த சைடு இருக்குது, அதையும் போய் பிடிக்கணும். 2 வயலும் பிடிச்சிட்டு தான் கிளம்பணும். பாருங்கள் வாய்க்கால் எவ்வளோ தரமாக எடுத்து கட்டியிருக்கேன் பாருங்கள். பாருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கணும். பாருங்கள் லைட்டாக வந்து மண்ணில் வந்து நுரம்புனுது, அதனால் எடுத்து காட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாருங்கள் 2வது வயல் அவ்வளோதான் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. இது வந்து தளவுக்கு தளவு. பாருங்க இங்கேருந்து நான் வாய்க்கால் எடுத்துகிட்டு போகிறேன். தளவுக்கு தளவு அப்படியே 3 காலை விட்டு அப்படியே வஞ்சி கரையை வந்து எடுத்து கட்டிடுறது. அந்த 3 கால் விட்டு அடுத்த காலை வந்து கொஞ்சம் திடமாக எடுத்து கட்டுறது. தண்ணி வந்து அதிலேருந்து உடஞ்சிட்டு போகாத மாதிரி. இது வந்து 2வது வயல். பாருங்கள் ஆளுக்கு ஒரு பாத்தியை பிடிச்சி தண்டுருங்க. பாருங்கள் அங்கேருந்து வந்துட்டு இந்த கரையை வந்து திடமாக எடுத்து கட்டிட்டு இந்த பாத்திக்கு ஒவ்வொரு கரை வந்து திடமாக எடுத்து கட்டணும். பாருங்கள் இந்த கரை திடமாக இருக்குங்களா? 6 கால் விட்டு இன்னொரு கரை, ஏன்னா அந்த பாத்தியிலேருந்து இன்னொரு பாத்திக்கு வந்து உடஞ்சி போகாத மாதிரி. பாருங்கள் மினிஸ்கார மாமா வந்து வாரம் எடுத்து கட்டுறாரு. தளவுக்கு தலை விளம்பி விட்டு. இது வந்து நெட்டு கால் 5 காலுக்கு ஒன்றா விட்டுக்கிறேங்க. போயிட்டு வேணா தம்பி, எல்லாமே தண்ணி அனுப்பிச்சியா?
பாருங்கள் ஆளுக்கு ஒரு கரையாக அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டுக்கிறாங்க. பாருங்க பெரிய பெரிய கரையாக எடுத்து கட்டிக்கிறாங்க, தண்ணி உடஞ்சிட்டு போகாத மாதிரி. பாருங்கள் ஒவ்வொரு பார்த்திக்கும் கரை வந்து திடமாக எடுத்து கட்டிக்கிறாங்க, ரெண்டா பக்கமுமே நல்லா பெரிய பெரிய கரை மாதிரி. ஏன்னா அப்போ தான் உடஞ்சிட்டு போகாது. பாருங்கள் 2 வயலுமே பிடிச்சி முடிச்சாச்சு. விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். பாருங்கள் மஞ்சளுக்கு கால் விளம்பிட்டு சோளத்தட்டு மாட்டுக்கு சோளம் நிறச்சி பார் பிடிச்சாச்சு. அது மட்டும் தான் பிடிக்கலான்னு வந்தாங்க, இதுவும் பிடிக்கணுன்னாரு, அதனால் பிடிச்சிட்டங்க. சென்டராக வாக்கியால் 2 பக்கமும் ஏறுற மாதிரி சோள பயிருக்கு அவ்வளோதான் பிடிச்சி முடிச்சிட்டுங்க.